ஒரு மனுஷன் இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா வந்துட்டானுங்கன்னா நம்ம ஆளுங்க வாய் இருக்க இப்ப என்னமோ நல்லா வந்துட்டாங்கன்னா ஆட்டமா ஆடுறாங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? தலை தூக்கவே முடியாது, ரொம்ப அசிங்கமா இருக்கும். இப்ப என்னமோ ஆட்டமா ஆடுறாங்க இப்படின்னு பேசுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழே ஒரு படம் போட்டிருக்கேன், இவரை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. அயன்மேன் போன்ற படங்கள்ல நடிச்சவரு மிஸ்டர் ராபர்ட். இவரோட கதையை பார்த்திருக்கீங்களா? படிப்பை வந்து டிராப் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படம் நடிக்க வந்துட்டாரு. 1999ல ஏதோ ஒரு காரணமா வந்து ஜெயிலுக்கு போனாரு. மறுபடியும் வந்தாருங்க. தன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் தனக்கு படம் நடிக்கிறதுன்னு அவ்வளவு விருப்பம்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ எவ்வளவுன்னு தெரியலுங்க, அதுக்கு வந்து உரிமையாளரா இருக்காரு. இவரை தெரியாதவர்கள் யாருமே இல்ல. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவர் படம் வந்தா போய் டிக்கெட் வாங்கி பாக்குறது உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை படத்துல இருந்து நம்ம கத்திருந்திருப்போம். அவர் நினைச்சிருந்த அன்னைக்கே பரவாயில்ல நம்ம வாழ்க்கை தான், ஜெயிலுக்கு போயிட்டுமே இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா இல்லங்க, என்னுடைய எதிர்காலத்தை அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாரு. நம்ம ஆளுங்களா ஒரு பழக்கம் இருக்குங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த நல்ல காரியங்களை பார்த்து வாழ்த்துறது கிடையாது, பின்னாடி உட்காந்துட்டு பழைய கதையே கிண்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால அவங்க எதிர்காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பின்தங்கியே இருக்கும். அடுத்தவங்க யாராவது நம்ம எதிர்காலத்தை பத்தி ஜட்ஜ் பண்ணாங்கன்னா ஒண்ணுதாங்க, பேசாதுங்க, அவசியம் கிடையாது. ஆனா செயல்ல என்னுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டியது நான், நீ இல்ல அப்படின்னு செயலால செஞ்சு காமிங்க. அதுதாங்க ரியல் மாசு.